மனைவி எப்போதும் கணவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என புதிய ஆய்வொன்றில் 60 விழுக்காட்டு மலேசியர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். இப்சோஸ் மற்றும் மகளிர் தலைமைத்துவத்திற்கான அனைத்துலக மையம் இணைந்து மேற்கொண்ட இந்த ஆய்வில் 66 விழுக்காட்டு இந்தோனேசியர்களும் அதே கருத்தை பகிர்கின்றனர். அதேபோல் 58 விழுக்காடு மலேசியர்கள் மற்றும் 67 விழுக்காட்டு இந்தோனேசியர்கள் குடும்ப முடிவுகளில் கணவருக்கு இறுதி அதிகாரம் உள்ளது என கூறியுள்ளனர். இதையடுத்து ஆய்வில் பங்கேற்ற 29 நாடுகளில் மலேசியா, இந்தோனேசியா என இவ்விரண்டு நாட்டு மக்கள்தான் குடும்பம் மற்றும் பாலின சமத்துவம் குறித்த பார்வையில் இன்னமும் பாரம்பரிய அல்லது பழைய கண்ணோட்டத்தை கடைபிடிப்பது தெரிய வந்துள்ளது. ஆனால் நவீன சிந்தனைக்கு பெயர் பெற்ற சிங்கப்பூரில் நிலைமை மாறுபட்டுள்ளது. அங்கு 64 விழுக்காட்டு மக்கள் பாலின சமத்துவ முயற்சிகள் போதுமான அளவுக்கு வந்துவிட்டன என தெரிவித்துள்ளனர். இது உலக சராசரியான 52 விழுக்காட்டை விட அதிகமாகும். இந்நிலையானது சிங்கப்பூரில் ஒருவேளை பாலின சமத்துவம் அடையப்பட்டு விட்டதோ என்ற கருத்தை மேலோங்க செய்துள்ளது. இவ்வேளையில் சமூகத்தில் ஆணாதிக்கம் அதிகம் காணப்படுவதாக பரவலாக விமர்சிக்கப்படும் ஜப்பான், தென்கொரியா ஆகிய நாடுகளில் ஆய்வு முடிவு சற்றே அதிர்ச்சி அளிக்கிறது. மனைவியர் கணவன்களுக்கு கீழ்ப்படிந்தே நடக்க வேண்டும் என்ற கருத்தை அங்கு முறையே 7 விழுக்காடு மற்றும் 9 விழுக்காடு என மிக மிக குறைவானவர்களே ஏற்றுக்கொண்டுள்ளனர். Imagine we go further than ever before. Imagine we turn bold ideas into real-world impact. Imagine we ask the questions that shape tomorrow. We don't wait for the future. We build it. This is where potential becomes progress, where thinkers become doers, where we're unleashing the change makers. எல்லார் நம்பிக்கையும் நிறைவேறணுங்கிறது தான் ஏன் பிரார்த்தனை. Z Black 3-in-1 ஊதுபத்தி, அசல் 3-in-1 ஊதுபத்தி. பிரார்த்தனை கைகூடும்.